Hi friends, welcome to our channel Easy and Tricks. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் 12th மேக்ஸில் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்கான டாப் 40 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோங்கிறது லெக்சர் நம்பர் 27 இன் 12th மேக்ஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடியுமே நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு எக்ஸசைஸ்லேருந்து எது இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் வரோம் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் வரதுனால 12th மேக்ஸ்ல இருந்து கன்சாலிடேட்டடா டாப் 40 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான ஒரு டிஸ்கஷன் வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட், என்னென்ன மாடல்ஸ் நீங்க இன்னும் ஹை வெயிட்டேஜ் கொடுத்து பார்க்கணும், இதுல இருந்து எல்லாத்தையும் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் போர்ஷன் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ், அதே மாதிரி 12th யூனிட்ல உங்களுக்கு அந்த ட்ரூத் டேபிள் கான்செப்ட்ஸ் மட்டும் வரும் இல்லைங்களா? ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டாப் 40 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் ஜஸ்ட் கொஸ்டின்ஸோட மட்டும் நிப்பாட்டாமல் ஸோ அந்த மாடல்ஸையும் அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸையும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அட்ஜே கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கேட்குற ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து. ஸோ இந்த மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2 மார்க் ப்ராப்ளம் ஆக்சுவலி. அல்லது அட்ஜே கொடுத்துட்டு ஏ கேட்குற ப்ராப்ளமும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒரே ப்ராப்ளமாக நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த 2 மாடலுமே கண்டிப்பாக சால்வ் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிளில் 2 எண்ணம் இருக்கும். எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் 2த்துலேயுமே ஒரு ப்ராப்ளமாவது சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிகிரிப்ஷன் ப்ராப்ளம். இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் லாஸ்ட் ப்ராப்ளமாக வரும். உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸும் கொடுத்துட்டு கேட்டிருப்பாங்க என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரிப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஹெல்ப்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும் இல்லைங்களா? ஸோ டேபிள் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு மல்டிப்ளை பண்ணுற மாதிரிலாம் வரும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். இதில் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு கிடையாது, பட் ஜஸ்ட் ஒரு இலிஸ்ட்ரேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க வெல்கம் அப்படிங்கிறது. அதுவும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா காஸ் ஜோர்டன். இது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 12th மேக்ஸ் பிளேலிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வீடியோவே இதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதர் 2x2ல 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இன்வர்ஸ் கேட்பாங்க. ஸோ அது 2 மார்க் ப்ராப்ளம் தான். 3x3 கொடுத்துட்டு இன்வர்ஸ் கேட்கறது அது உங்களுக்கு 3 மார்க் 5 மார்க்ல கூட கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? யூசிங் காஸ் ஜோர்டன் மெத்தட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஞாபகம் இருக்கா? அதாவது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் A பார் I3 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். அந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாத்ததுக்கு எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க. எந்த ஸ்டெப்ல உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா அது மாறிடுச்சோ அங்க கிடைக்கிற ஆன்சர் தான் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே போடுவீங்க. ஓகேங்களா? அதுதான். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? ஃபோர்த் மாடல் பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஓகேவா? இது ஆக்சுவலி சால்வ்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சால்வ்லயே 3 மெத்தட் உண்டு. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், அதே மாதிரி கிராமர்ஸ் ரூல், அதே மாதிரி காசியன் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இல்ல மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் x ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அப்படிங்கிறதா சொல்யூஷன்ஸ். இதெல்லாம் எழுதிருவீங்க ஃபர்ஸ்டே. ஞாபகம் இருக்கா? இதுவும் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏ என்ன, பி என்ன, எக்ஸ் என்ன, அதெல்லாம் எழுதிருவீங்க. எழுதிட்டு தி சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு போட்டு ஈக்குவேஷன் போட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிப்பீங்க. ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிப்பீங்க, அப்புறம் அதை பி கூட மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதுதான் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? அதே மாதிரி தான். சரிதானே? ஓகே, ஸோ அதுதான் இந்த 4th கொஸ்டின்கான மாடல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டைரக்டா சால்வ் அடிக்கடி கேட்குறாங்க. நான் இந்த பழைய கொஸ்டின்ஸ், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நான் சால்வ் பண்ணியிருக்கிறதுல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஆர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் சால்வ்னு வரும்ல, எல்லா மாடல்லையும் ஒரு கொஸ்டினாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? அடுத்த 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே சால்வ் தான், பட் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி. ஸோ எக்ஸ்பிளிசிட்டா அவங்க என்னன்னு வெளிப்படையாக கேட்டுட்டாங்கன்னா அந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சும்மா சால்வ்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன மெத்தட் ஈஸின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? கிராமர்ஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் இசட். உங்கள் புக்கில் del 1 del 2 del 3ன்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஃபர்ஸ்டே டெல்லும் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பிறகு எக்ஸ்னா என்னன்னா del 1 by del, ஒய்னா del 2 by del, இசட்னா del 3 by del. அதான் ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டால் 3 மெத்தட்லையுமே கிராமர்ஸ் ரூல் தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா டக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எல்லாமே டிட்டர்மினன்ட் தான். அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க மேக்ஸ் அப்படின்னா கூட டிட்டர்மினன்ட் உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக கிராமர்ஸ் ரூல் ப்ராப்ளமாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? அதே மாதிரி எல்லா வேரியபிளும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் ப்ராப்ளம்னு காட்டி கொடுக்குது. கரெக்டா?
அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல உங்களுக்கு x3 இல்லை, ஸோ அந்த இடத்துல 0 போடணும். அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x1 இல்லை, அப்போ அதில் நீங்கள் 0 போடணும். கரெக்டா? ஸோ அதை மறந்துடாம அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? அதை தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ரெண்டு மெத்தடுமே எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒர்க் அவுட் ஆகாது. அதையும் நான் சொல்றேன். எப்பவுமே நான் சொல்லியிருக்கிற விஷயம் தான் என்னோட வீடியோஸ்ல. என்னன்னா, இப்போ ஒருவேளை உங்களுக்கு டிட்டர்மினன்ட் ஏ 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சிங்குலர் மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ல உங்களுக்கு டிட்டர்மினன்ட் 0 ஆயிரும் இல்லைங்களா? அப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற ஸ்டெப் டசன்ட் எக்ஸிஸ்ட்னு போயிடும். அதே மாதிரிதான் கிராமர்ஸ் ரூலையும் டெல்லுன்னா என்ன, டிட்டர்மினன்ட் ஏ தானே, அங்கேயும் உங்களுக்கு 0 வந்துருச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு del 1 by del. அப்போ எனி நம்பர் பை 0 உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஆயிரும், நாட் டிஃபைன்ட் கேஸ்க்குள்ள போயிடும். ஸோ அந்த மாதிரி டெல் 0 வர ப்ராப்ளம், அதாவது சிங்குலர் மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம்க்கு இந்த ரெண்டு டெக்னிக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. அப்படின்னா நீங்க காஸியன் எலிமினேஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்பீங்க, ஏ பார் பி கண்டுபிடிச்சு எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வருவீங்க, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி இல்லையா? ஒன்ஸ் எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்த பிறகு நீங்க அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எழுதிட்டு பேக் ட்ரேசிங் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேரியபிளா கண்டுபிடிக்கிற மாதிரி வரும், எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். பேக் ட்ரேசிங் மெத்தட் புரியுதா? ஓகேவா? அந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸோ அதுதான். புரியுதா? அதனால காஸியன் எலிமினேஷன் மெத்தடை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த காஸியன் எலிமினேஷன் மெத்தட் அடுத்தது உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அந்த கன்சிஸ்டன்சி செக் பண்றதுலயே ஆகட்டும், அதே மாதிரி லாஸ்டா உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணுவீங்கல்ல, அது எல்லாத்துலயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இதையும் தாண்டி நம்ம சின்ன சின்ன விஷயம் சொல்றேன்ல, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது, இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே ஆப்வியஸா நீங்க படிச்சுதான் ஆகணும் இந்த மெத்தட்லாம் சால்வ் பண்றதுக்கு இல்லைங்களா? ஸோ அதுல இருந்து 2 மார்க்ஸ் கண்டிப்பா கேட்கறாங்கன்னா உங்களால அட்டன் பண்ண முடியும். புரியுது இல்ல? அதையும் தாண்டி ரேங்க் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளமும் அடிக்கடி கேட்பாங்க. ஜஸ்ட் அடிக்கடி கேட்கிற ஒரு மாடல்னா ரேங்க் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதுவும் நான் ஏன் இதுல மென்ஷன் பண்ணல அப்படின்னா, நீங்க காஸியன் எலிமினேஷன் மெத்தட்ல கண்டிப்பா உங்களுக்கு எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் போட தெரியணும் இல்லையா? அதே டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் நீங்க ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கும் போடுவீங்க. ஒன்ஸ் நீங்க அந்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டுட்டீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்ல அந்த எக்கலான் ஃபார்ம் கொண்டு வருவீங்கல்ல, ஒன்ஸ் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் தான் உங்களுக்கு ரேங்க் கொடுக்கும். கரெக்டா? ஆல்ரெடி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வச்சு நீங்க ரேங்க் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரேங்க் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் 2 மார்க்ல அடிக்கடி கேட்கறது. ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு பிறகு கிராமர்ஸ் ரூல்ல இந்த வேர்ட் ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஏகப்பட்ட வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு 3 எக்ஸசைஸ்லயுமே. ஆனா உங்களால முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் நான் இப்ப சொல்லியிருக்கிற இந்த 2 வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டுமாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அது அடிக்கடி கேட்கிற ஒரு வேர்ட் ப்ராப்ளம். சரிங்களா? ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கிராமர்ஸ் ரூல்ல கொடுத்திருந்த வேர்ட் ப்ராப்ளம் இது நீங்க இதுல தான் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பிராக்கெட்ல எதுவுமே மென்ஷனும் பண்ணல. ஓகேங்களா? அது மாதிரி இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் வில் தே பி ஏபிள் டு மேனேஜ் டு பே தி பில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க அதுக்கான ஜஸ்டிபிகேஷனும் கொடுக்கணும். அதே நேரம் எஸ் தே கேன் ஏபிள் டு பே தி பில் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஏன்னா அதுக்கு தனி மார்க் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த ப்ராப்ளத்திலையும் பாத்தீங்கன்னா வில் ஹி மீட் இஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கான ஆன்சர் நீங்க கொடுத்துருக்கணும். புரியுதா? எஸ் ஹி வில் மீட் இஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? அதுதான். அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கும் தனி மார்க்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளமும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது 8th ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட். ஓகே. அதே மாதிரி 9th ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி செக் பண்ற அந்த எக்ஸசைஸ்ல வரும். இதுலயுமே கன்சிஸ்டன்சி செக் பண்றது அந்த மாடலும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? அதுல இந்த ப்ராப்ளம் ஹை வெயிட்டேஜ் ப்ராப்ளம் என்ன கேட்டா. ஓகேவா? மத்தபடி அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? அதாவது இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ பார் பி, ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏயோட ஏ பார் பியோட ரேங்க்கும் ஏயோட ரேங்க்கும் ஈக்குவலா இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன் வரும், கன்சிஸ்டன்ட் இல்லைங்களா? ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஈக்குவலா இருந்து லெஸ் தேன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு வந்துச்சுன்னா அதுவும் கன்சிஸ்டன்ட் தான், பட் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ் வரும் இல்லைங்களா? அப்ப நீங்க அது 1 parameter ஃபேமிலியா 2 parameter ஃபேமிலியா அப்படிலாம் பார்ப்போம். நான் இதை டீட்டெயில்டா டீச் பண்ணியிருப்பேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒருவேளை ஈக்குவலாவே வரல அப்படின்னா அது இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன் கேஸ்க்குள்ள வரும். ஸோ இந்த நாலேஜ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் அந்த 9th ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க. ஸோ இதெல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? அந்த லாம்டா மியூ கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்தது 10th ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அது ஹோமோஜீனஸ் சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன்ஸ்ல கேட்டிருக்கிற லாம்டா கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம். இதுலயுமே ஹோமோஜீனஸ்லயும் 2 டைப் ஆஃப் சொல்யூஷன் உண்டு. ட்ரிவியல் நான் ட்ரிவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஓகேவா? ஸோ ட்ரிவியல் சொல்யூஷனா ஒண்ணுமே இல்ல. x = 0, y = 0, z = 0 அதுதான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க. இத தாண்டி உங்களுக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கான்செப்ட்ங்கும்போது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் கான்செப்ட்குள்ள வரும். அதுவும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லயும் தனியா உங்களுக்கு ஹெட்டிங் பார்த்தாலே தெரியும். நீங்க செக் பண்ணி இத வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் தான். இது நான் ஹோமோஜீனஸ்ல 10th ப்ராப்ளம் ஹோமோஜீனஸ்ல. ஓகேவா? ஸோ அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹோமோஜீனஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி கன்சிஸ்டன்சி செக் பண்ற ப்ராப்ளமும் உங்களுக்கு கேட்க சான்சஸ் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதை நீங்க பண்ணுவீங்க. அதனால கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் இது பண்ண முடியும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது காஸியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பேலன்ஸ் தி கெமிக்கல் ஈக்குவேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல இதான் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரொம்ப ஹை வெயிட்டேஜ் இருக்கிற கொஸ்டின் தான் நான் இதை சொல்வேன். ஓகேவா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இதை பேலன்ஸ் பண்றது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் நம்ம சேனல்ல நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது நான் எக்ஸசைஸ்ல ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ்லயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எக்ஸாம்பிள்லயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது ரெண்டுத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு டைம் இல்லாத பட்சத்துல ஏதாவது ஒன்னாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மாடல் இது. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் தி கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இது கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ கம்மிங் டு யூனிட் 2. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி சமேஷன் ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா? இது கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சமேஷன்லயே ஒரு 2, 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸே ஈஸியா தான் இருக்கும். ஒரு குட்டி எக்ஸசைஸ் தான். இது 2 மார்க்ல அடிக்கடி கேட்கிற ஒரு மாடல். சரிங்களா? இது நீங்க பேசிக்கா உங்களுக்கு I பவர் 0னா என்ன 1, I பவர் 1ன்னா I இல்லையா? I ஸ்கொயர்னா -1, I கியூப்னா -I, I பவர் 4னா 1. ஸோ இதே மாதிரி ரிப்பீட் ஆகும் இல்லைங்களா? இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். I -1 -I 1. ஸோ இந்த இது வந்துட்டே இருக்கும். ஸோ கன்சிக்யூட்டிவா 4 பவர்ஸ் ஐ மீன் புரியுதுல்ல? 4 பவர்ஸ் இப்படி ஐக்கு தொடர்ந்து வந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணும்போது மொத்தமா 0 வரும். அதுவும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாமே இங்க உங்களுக்கு யூஸ் ஆகும்ப்பா. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் ப்ராப்ளம். அடுத்தது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருமே ஈக்குவல்னு கொடுத்துட்டு எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருப்பாங்க. இது ஜஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு, அதாவது ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் இந்த மாதிரி தனியா ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஈக்குவேட் பண்ணுவீங்க. ரியல் பார்ட்ஸ் இது, இமேஜினரி பார்ட் இதுன்னு ஈக்குவேட் பண்ணுவீங்க. ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 14 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்களா? இது ரியல்னு ப்ரூவ் பண்ண கேட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் இதுவும் இமேஜினரின்னு ப்ரூவ் பண்ணி கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே ஒரே டைம் கேட்க மாட்டாங்க. பட் இதுல ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. ஓகே தானே? ஓகேவா? ஐதர் 5 மார்க் கேட்கலாம். இது கேட்டாங்கன்னா 5 மார்க்ல கேட்பாங்க. இந்த மாதிரி ஃபிராக்ஷனல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வர்றது. இது கண்டிப்பா 2 மார்க்ல ஒரு 3 மார்க்ல கூட கேட்கறாங்க. ஓகேவா? இது கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ்லயும் இருக்கும். எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு மாறி இருக்கும். இந்த சைட் ஃபிராக்ஷன்ல வந்து ரியல்னு ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க நார்மலா கொடுத்துட்டு இமேஜினரின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த 4 ப்ராப்ளம் கன்ஃபார்மா நல்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ பவரை உள்ள கொண்டு வரணும், வெளியில கொண்டு வரணும் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்தாலும் அதே ஆன்சர் தான். ஒரு Z பார் ஈக்குவல் டு இசட்னு சொல்லிட்டு இது Z பார் ஈக்குவல் டு -Z ப்ரூவ் பண்ற மாதிரி வரும். கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 15 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஆக்சுவலி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு 2 ப்ராப்ளமாவது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கனாலே திருப்தி ஆயிரும். சரியா? ஓகே. ஸோ அதுக்கு பிறகு 16th கொஸ்டின். ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எனக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? Z² = Z பார் 4 சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். இதுலயுமே ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கும் என்ன கேட்டா. எக்ஸாம்பிள்ல ஒன்னு இருந்தது. இந்த மாதிரி எக்ஸசைஸ்லயும் ஒரு 2, 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுவும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல சில ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லிட்டு கண்டிப்பா இருக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல சில கொஸ்டின்ஸ்ல. ஸோ எதுல இருந்து லீட் எடுக்கணுங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நான் என்னோட சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 12th மேக்ஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 17th ப்ராப்ளம் இதுவும் இம்பார்ட்டன்ட். இது ரிலேட்டடா எக்ஸசைஸ்லயும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதையும் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுலயுமே அதேதான். கொஞ்சம் சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் வருங்கிறதா ஒர்க் அவுட் பண்ணாதான் கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா அதை செக் பண்ணுங்க. அடுத்தது ஸ்கொயர் ரூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது 2 மார்க்லயோ 3 மார்க்லயோ கூட கேட்பாங்க. ஓகேவா? ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். அழகா ஆன்சர் வரும். சரிங்களா? ஓகேவா? அதே மாதிரி இந்த நடுவுல பிளஸ் இருந்தா என்ன வரும், மைனஸ் இருந்தா என்ன வருங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். அதையும் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து 19th ப்ராப்ளம் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? இது ரொம்ப எப்படி சொல்றதுக்கு
இந்த ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட்னு சொல்றதை விட இந்த மாடல் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதாவது இமேஜினரி பார்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுல இமேஜினரி பார்ட்டை மட்டும் தனியா எடுத்துட்டு வரணும். நம்ம ஹார்ட் ஷேப்ல எல்லாம் பிரிப்போம், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அப்படி இமேஜினரி பார்ட்டை மட்டும் தனியா எடுத்துட்டு அதை ஜீரோன்னு இக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணா இது அழகா அவங்களுக்கு வரும். ஓகேவா? லோக்கஸ் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்வே. ஓகேவா? ஸோ இசட்டோட பாத் எப்படி இருக்குன்னு இதே மாடல்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகேவா? இதே கொஸ்டின் தான் வருங்கிறத நான் மீன் பண்ணல. 19th ப்ராப்ளமா பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் பட் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? அடுத்த 20th கொஸ்டின், இதுவும் இம்பார்ட்டன்ட் மாடல். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட், இதுவும் அதே தான். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஆர்குமெண்ட்னா tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட், அதை பை பை 2க்கு ஈக்குவேட் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். இதுவும் இந்த லோகஸ் ஆஃப் இசட் மாடல் வர ப்ராப்ளம் தான். ஓகே தானே? புரியுதா? பட் இது கொஞ்சம் ஹை வெயிட்டேஜ் ப்ராப்ளம். இது கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ்லயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எக்ஸாம்பிள்லயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சரியா? அடுத்தது 21st ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிவன் கொடுத்துட்டு இசட் ஈக்குவல் டு ஐ tan θ ப்ரூவ் பண்ற மாதிரி கேட்பாங்க. இதுலயுமே எக்ஸாம்பிளையும் இருக்கு, எக்ஸசைஸ்லயும் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. சரிங்களா? ஸோ இதுவும் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒன்றும் இல்லை, கான்ஜுகேட்லாம் எடுத்துட்டு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்லாம் எடுத்துட்டு இக்வேட் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? இது ஈஸி தான், கண்டிப்பா சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹை வெயிட்டேஜ், 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இந்த ப்ராப்ளம் இது மட்டும் இல்லை, ஃபைண்ட் தி கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ப்ராப்ளம் இருக்கு. ஓகேவா? அந்த ரெண்டுமே ஒரே மாடல்ல வரக்கூடிய ப்ராப்ளம், அது சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் இதுவுமே ஆக்சுவலி 22nd மாடல் தான், டிமோவியஸ் தியரம் யூஸ் பண்ற மாடல் தான் இது. ஓகேவா? சோ இந்த ப்ராப்ளமும் இதே மாதிரி இசட் கியூப் பிளஸ் 8i ஈக்குவல் டு 0ன்னு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது நாலுமே என்ன கேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், டிமோவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்ற ப்ராப்ளம். ஓகேவா? இது ஜஸ்ட் இசட் கியூப் ஈக்குவல் டு -27 போட்டுட்டு அந்த 27 இன்டூ -1 போடுவோம், 27 3 கியூப்னு எழுதிடலாம் இல்லைங்களா? அந்த -1 அந்த ஆர்கன் பிளேன்ல யோசிப்பீங்கல்ல, அந்த மாதிரி. அது மாதிரி ஆர்கன் பிளேன் வரையறதும் தெரிஞ்சுக்கோங்க, 2 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி உங்களுக்கு டிமோவியஸ் தியரம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 ப்ராப்ளமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இந்த 2 ப்ராப்ளத்துல இதே மாடல், மீதி 2 ப்ராப்ளம் இந்த மாடல் வரும். இந்த 4 ப்ராப்ளத்துல இந்த 2 மட்டுமாவது கன்ஃபார்மா சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த மாடல். ஓகேவா? இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான். இதை இசட்னு எடுத்துட்டு இதை 1/z எடுத்து சால்வ் பண்ற மாதிரி வரும். இது ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது ஒரு ஈஸியான சாப்டர், கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரம் யூனிட் 2. கம்மிங் டு யூனிட் 3. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அது ஆக்சுவலி ரொம்ப ஈஸி என்ன கேட்டா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட் தான் என்ன கேட்டா, இந்த 3 யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏன்னா கால்குலேஷன்ஸ் நம்ம நினைப்போம் ப்ரூவ் தட் அந்த மாதிரி மாடல் தானே வரும் நினைப்போம். சால்வ் எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கா வரலையான்னு ஒரு டவுட் இருக்கலாம். நீங்க என்னதான் நீங்க ஈக்குவேஷன்ல போட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணி ஓகேன்னு இருந்தாலுமே உங்களுக்கு மேபி கொஞ்சம் டவுட் வரலாம். தப்பாச்சுன்னா மொத்தமா வெட்டிட்டு பண்ற மாதிரி வரும். அதுக்காக தான் சொல்றேன். மற்றபடி இந்த செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் உங்களுக்கு மேக்ஸிமம் ஷோ தட் ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ற மாடல் எல்லாமே தான். ஸோ கண்டிப்பா வெயிட்டேஜ் அதிகமா இருக்கோ கம்மியா இருக்கோ உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை கண்டிப்பா சால்வ் பண்ணிடலாம். அதுதான். ஓகேவா? ஸோ 25th ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா பீட்டான்னு அதுதான் ரூட்ஸ்ன்னு கொடுத்துட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ப்ராப்ளம். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஸோ இதுல இருந்து ஒரு சம் எடுப்பீங்க, இதுல இருந்து ஒரு ப்ராடக்ட் எடுப்பீங்க. ஞாபகம் இருக்கா? இந்த இதுல இருந்து ஃபர்ஸ்டே நீங்க எடுத்து ஈக்குவேஷன் ஹோல்ட் ஆன் பண்ணி போடுவீங்க. கரெக்டா? இதுல இருந்து σ1 σ2 ஞாபகம் இருக்கா? அதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்க. σ1 அதாவது சம் ஆஃப் தி ரூட்ஸ்னா -v/a, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா c/a. இதெல்லாம் டீச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஈக்குவேஷன் 1 2 எல்லாம் போட்டுட்டு புது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனுக்கு ஹெல்ப் யூஸ் பண்ணுவீங்க. அதுதான். புரியுதாப்பா? அப்புறம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் என்ன? x² மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுதான். அடுத்தது 26th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் தான். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் அதாவது நம்ம டிஸ்கிரிமினன்ட் உண்டு இல்லையா? டெல் ஜீரோனா என்னது, டெல் பாசிட்டிவா இருந்தா என்ன வரும், டெல் நெகட்டிவா இருந்தா என்ன வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. டெல் பாசிட்டிவா இருந்ததுன்னா 2 distinct ரியல் ரூட்ஸ் இல்லையா? டெல் ஜீரோவா இருந்ததுன்னா 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். டெல் நெகட்டிவா இருந்ததுன்னா கண்டிப்பா ரியல் ரூட்ஸ் இருக்காது, நான் ரியல் ரூட்ஸ் ஆர் இமேஜினரி ரூட்ஸ்னு போடுவீங்க. ஓகேவா? அப்ப இதோட ரூட்ஸை டிஸ்கஸ் பண்ற ப்ராப்ளம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நான் டீச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த 27th ப்ராப்ளம் இதுவுமே எக்ஸசைஸ்லயும் இருக்கு, எக்ஸாம்பிள்லயும் இருக்கு. எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஈஸி மாடலா இருக்கும், எக்ஸசைஸ்ல கொஞ்சம் நம்பர் வச்சு கொடுத்துருப்பாங்கப்பா. ஓகேவா? இதுவும் நம்ம சேனல்ல நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து 28th ப்ராப்ளம் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஸோ கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஷோ தட் ப்ராப்ளம்லாம் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 29th ப்ராப்ளம் ஷார்ட்கட்டாவே முடிக்கல, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? லெட் எக்ஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு பண்ணுவீங்க. புரியுதா? லெட் எக்ஸ் ஈக்குவல் டு
ஹோல் ரூட் ஆஃப் ரூட் 2 பை ரூட் 3ன்னு வரும். அதுல இருந்து உங்களுக்கு ஸ்கொயரிங் எடுத்துட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன எத்தனை ஸ்கொயரிங் பண்ணணுமோ அத்தனை ஸ்கொயரிங் பண்ணீங்க. பண்ணிட்டு மொத்தமா ஸ்கொயர் ரூட் போகும்போது ஒரு சின்ன மல்டிபிளிகேஷன் போட்டு ஆன்சர் டிஸ்பிளே பண்ணணும். அவ்வளவுதான். ஷார்ட்டாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 30th ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு கே கண்டுபிடிக்க கேட்டிருப்பாங்க. ஈக்குவல் ரூட்ஸ்னா டெல் 0 தானே, அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இது ரிலேட்டடாகவும் இதுக்கு முன்னாடியும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், பின்னாடியும் ப்ராப்ளம் இருக்கும். நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இந்த மூணுத்துல ஒண்ணு அடிக்கடி கேட்கறாங்க, பாத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இந்த மாடல். ஓகேவா? இதுலயுமே அதே தான். எக்ஸசைஸ்லயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எக்ஸாம்பிள்லயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சரிங்களா? ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் தெரியணும், பேராபாலோட ஈக்குவேஷன் தெரியணும். ரெண்டுத்தையுமே ஒரு ஈக்குவேஷன் எடுத்து இன்னொரு ஈக்குவேஷனுக்குள்ள போடணும். போட்டுட்டு ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இல்ல, அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இருந்ததுன்னா கண்டிப்பா அதோட ஆன்சர் 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். நாட் மோர் தேன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு முடிப்பீங்க. அவ்வளவுதான். புரியுது இல்ல? ஓகேவா? ஈஸி ப்ராப்ளம். 32 பொறுத்த வரைக்கும் நான் ஹெச்பியில் உள்ள ப்ராப்ளமா எடுத்திருக்கேன். இதை ஆக்சுவலி நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஏபியும் இம்பார்ட்டன்ட் தான், ஜிபியில் உள்ள ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட் தான், ஹெச்பியில் உள்ள ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் ப்ரூவ் தட்னு டைரக்டா கொடுத்துருப்பாங்க. இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதை மூணுமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ல இருக்கிற 3 ப்ராப்ளம். இதை தாண்டி எக்ஸசைஸ்ல உங்களுக்கு ஏபின்னு கொடுத்துட்டு ரூட்ஸ் கண்டுபிடிக்க கேட்பாங்க. அது ஆக்சுவலி நீங்க 10th பார்த்த மாடல் தான். ஸோ அது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ அதை நீங்க சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க. மற்றபடி இந்த 3 தான் ஹை வெயிட்டேஜ். சரிங்களா? அடுத்தது சால்வ் தி ஈக்குவேஷன். ஸோ இதுல ஏகப்பட்ட மெத்தட் இருக்கு இல்லைங்களா? நான் வரிசையா நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஸோ சால்வ்ல எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இது கம்ப்ளீட்டா ஈவன் பவர் இல்லைங்களா? அப்போ புட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இதுல காமனா ஸ்டூடெண்ட்ஸ் மேக் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ஒய்ல நீங்க மொத்த ஈக்குவேஷனையும் மாத்திட்டு ஆன்சர் ஒய்லயே முடிச்சுட்டு போயிருவீங்க. கரெக்டா? ஆக்சுவலி இன்னொரு ஸ்டெப்பும் வரும் இல்லையா? நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிருப்போம், மாத்திருப்போம் வேரியபிள. ஸோ அகைன் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒய்க்கு கிடைச்ச ஆன்சரை அந்த எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு போட்டிருப்பீங்களா, அதுல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்ல தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் டிஸ்பிளே பண்ணணும். புரியுதா? அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் நான் லாஸ்டா ரீசெண்டா போட்ட வீடியோஸ்ல இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரூட் எக்ஸ் பை ஒய் ஏ ஒய்ன்னு எடுத்து பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான மாடல். இது கண்டிப்பா சால்வ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் கொஸ்டின்ல என்ன வேரியபிள் இருக்கோ அதுல தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ 35th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதுவுமே நான் லாஸ்ட் வீடியோல நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு. ஓகேவா? இதுதான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இல்லைங்களா? லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் செக் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ நடுவில் மட்டும் தனியாக மாட்டிடுச்சுன்னா அது டைப் 2. இல்லை நடுவில் எதுவுமே வரல அப்படின்னா, கரெக்டா எல்லாமே மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா அது டைப் 1ல பண்ணுவீங்க. கரெக்டா? இதுவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 36 இதுவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீடியோல. ஓகேவா? 4 2 ஸ்கொயர்னு எடுத்துட்டு 2 பவர் எக்ஸ்ல உங்களுக்கு வரும். 2 பவர் எக்ஸ் ஒய்ன்னு போட்டு பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? நார்மல் சால்வ் பண்ற மாடல் தான். ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம் சால்வ்னு சொல்லிட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கிறது, இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். இது நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 38 பாத்தீங்க. இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலி நான் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். 37 உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க, நான் போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? 38 பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸசைஸ். யூனிட் 3ல லாஸ்ட் எக்ஸசைஸ்ல ஆக்சுவலி ஒரே மாடல் தான். ஓகேவா? நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் பார்ப்பீங்க. அதுதான். ஓகேவா? எத்தனை பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கு அதெல்லாமே செக் பண்ணி அதுல இருந்து 6 இமேஜினரி ரூட்ஸ் இருக்கிற கான்செப்ட் கொண்டு வருவீங்க. ஓகேங்களா? இதை நான் போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு மிட் டர்ம் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த 2 கான்செப்டையும் நான் போஸ்ட் பண்றேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். 2 மார்க்லயோ ஒரு 3 மார்க்லயோ கூட கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸி தான். ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரம் யூனிட் 3. இதை தாண்டி 12th யூனிட்ல ட்ரூத் டேபிள் மாடல் மட்டும் இருக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம். ட்ரூத் டேபிளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சிம்பிளுக்கும் மீனிங் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மீனிங் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன நீங்க ட்ரூத் டேபிள் போடுற மாதிரி வரும். இப்போ நெகேஷன்னா என்ன வரும், ஆர்னா என்ன வரும், ஆண்ட்னா என்ன வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் இந்த கொஸ்டின்லாம். ஸோ மற்றபடி நீங்க பயோ ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இதை அப்ரோச் பண்ற மாதிரி. பட் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சுன்னா இது மாதிரி ஈஸியான கான்செப்ட் கிடையவே செய்யாது. ட்ரூத் டேபிள் அவ்வளோ ஈஸி. ஓகேவா? ஜஸ்ட் இது 2 சைடுமே உங்களுக்கு ஈக்குவலா வருதான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிட்டா போதும். அவ்வளவுதான். ஓகேவா? அந்த ட்ரூ ஃபால்ஸ் போடுற இடத்துல கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அவ்வளவுதான். அதே மாதிரி நீட்டா டேபிள் போட்டு அந்த இந்த இந்த காலத்தை கரெக்டா காலம் நம்பர் 1 இதை காலம் நம்பர் 2 அப்படி ஹைலைட் பண்ணி ஃப்ரம் காலம்ஸ் 1 and 2 இது ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். ஓகேவா? ஸோ ட்ரூத் டேபிள்ல இந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லை, பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதை தாண்டியும் குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸும் இருக்கு. அதுவும் உங்களுக்கு 2 மார்க்லயோ 3 மார்க்லயோ கேட்கலாம். பட் நான் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த ப்ராப்ளம் 5 மார்க். ஓகேவா? லாஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க ட்ரூத் டேபிள் கான்செப்ட் குள்ள போகக்கூடாது. ட்ரூத் டேபிள்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் நீங்க அதை யூஸ் பண்ணணும். ஒண்ணுமே மென்ஷன் பண்ணணும்னா உங்க சாய்ஸ் தான்.
ஓகேவா? அப்ப ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டிங்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் யூஸ் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். லாஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். நெறைய பேர் ட்ரூத் டேபிள்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மேபி இதுல கேட்கலனா கூட உங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட் மாடல் ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த டாப் 40 கொஸ்டின்ஸ கண்டிப்பா சால்வ் பண்ணி பாருங்க. இது நான் ரொம்ப இந்த ப்ராப்ளம் மட்டுமே பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இத தாண்டி உங்களுக்கு நெறைய குட்டி, குட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா, அதெல்லாம் தெரிஞ்சா தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாரி இருக்கும் இல்லைங்களா? அதையும் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் மட்டும் இல்லாம, அது ரிலேட்டட் அந்த மாடல் தான் நான் மெயினா ஹைலைட் பண்றேன். ஸோ, அந்த மாடல் நீங்க தரவா பார்த்துட்டு, அது ரிலேட்டடா உள்ள ஏதாவது ஒரு கொஸ்டினாவது சால்வ் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ, இந்த 40 கொஸ்டின சால்வ் பண்ணுங்க. இது ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழ கமெண்ட்ல கேளுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுவும் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ, இது ரிலேட்டடா வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்ணலாம். இந்த நம்ம சேனல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் தேங்க் யூ.